ஹலோ மக்களே! இது வந்து நம்ம 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். அதோட டே 15 வீடியோ தாங்க இது. நம்ம ஆல்ரெடி வந்து 70 கேஜிலேருந்து 60 கேஜி கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 60லேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிலோ, 3 கிலோ கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் 2 வாரம் போச்சு. அப்புறம் வந்து இடையில லாஸ்ட்டு 2 டேஸா வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸ்லாம் நான் கொஞ்சம் கார்ப்ஸ்லாம் நெறையா சாப்பிட்டேன். நெறையா மீன்ஸ் அதாவது ஒரு நேரம் தான் நான் வந்து கார்ப்ஸ் எடுத்துப்பேன். அது வந்து 2, 3 நேரமா போயிருச்சு. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்டின்ட்டு, இது வந்து மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரி ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஓட்ஸ் கஞ்சி 1 டம்ளர் வந்து தண்ணி வச்சுட்டு, ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவு ஓட்ஸ் போட்டிருக்கேன். அத வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் சேர்ந்தது. அதான் வந்து கருப்பா மிதக்குது. இந்த பாருங்க இதான் அந்த ஓட்ஸு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் சேர்ந்து இல்ல கொஞ்சம் கிரெயின்ஸ்லாம் சேர்ந்தது இருக்கும். அந்த இதெல்லாம் சிறுதானியம் அது எல்லாமே போட்டுட்டு, அந்த ஓட்ஸ்லேயே வந்து இது பண்ணது. அந்த குவாக்கர் ஓட்ஸ் தான் நெனைக்கிறேன். அதுதான் வந்து வாங்குனேன். வாங்குன முன்னாடியே வாங்கி நான் போட்டு குடிச்சது. அது வந்து கொஞ்சம் இருந்தது. சரி அத இன்னைக்கு எடுத்தேன். அதில வந்து நான் பால்லாம் போடல. எனக்கு பால் ஊத்துனா வழவழன்னு முதல்லயே ஓட்ஸே பிடிக்காது. இப்போ வெயிட் லாஸ்க்காக நான் வந்து சாப்பிட்டு பழகிட்டேன். ஆனா நல்லாருக்குது. அதாவது டேஸ்ட்லாம் எதுவும் இருக்காது. மண்ணு மாரி தான் இருக்கும். அதில என்னன்னா, நான் வந்து அந்த மசாலாக்காக நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு கரம் மசால் தூளு, இல்லன்னா கொஞ்சம் சிக்கன் தூளு அந்த மாரி வந்து போட்டுக்குவேன். அந்த ஓட்ஸ் வேகும் இல்லையா? அதிலயே ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டா போதும். உங்களுக்கு தேவைன்னா பால் கலந்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறோம். எனக்கு பால் ஆக்சுவலா அதில ஊத்துறது புடிக்கல. அதனால வந்து நான் ஊத்தல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிம்டு மில்க் இல்ல லைட்டா தண்ணி கலந்த பால் அந்த மாரி வேணா ஊத்தி குடிக்கலாம் நீங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், டின்னருக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? நான் அதோட என்ன பண்ணியிருக்கேன், ஓட்ஸ் கஞ்சியோட நான் ஒரு பாயில்டு எக்கும் வந்து அன்னைக்கு எடுத்திருக்கேன். அதுதான் வந்து 15 டேயோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து 11:00 சாப்பிட்டேன். அந்த மார்னிங் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆஃபீஸ்லயே ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கிடைக்கும் எனக்கு மார்னிங்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நான் கவர் பண்ணிட்டேன் மக்களே. கவர் பண்ணிட்டேன். 11:00 வந்து நம்ம கொண்டு போய் அந்த ஓட்ஸ் கஞ்சி நல்லாவே ஆறிருச்சு. நான் சூடா ஊத்தும்போது ரொம்ப வந்து தண்ணியா இருந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா குடிக்கும்போது நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. அந்த ஓட்ஸ் கஞ்சி, ஒரு பாயில்டு எக்கு, 11:00 ஒரு காஃபி. காஃபி வந்து யூஸர் கப்ல தான் இங்க கிடைக்கும். அது அந்த அளவு வந்து நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எடுத்துப்பேன் மக்களே. குடிச்சிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஒரு 2:30 3:00 போல நான் வீட்டுக்கு வந்துருவேன் மக்களே. முன்ன பின்ன ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர் முன்ன பின்ன. வந்தோனே என்ன பண்ணலாம், சரி ஒரு 2 நாளாவே நல்லா வெளியில வேற போயிட்டோம். ஃபங்ஷன் அது இதுன்னு போன வீடியோலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால வந்து சரி நம்ம கொஞ்சம் வாக்கும் இது பண்ணல, கவர் பண்ணல ஸ்டெப்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வந்தோனே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டா பண்ண முடியாது அப்படின்ட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து இத்தன நாள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணேன்னா, கார்போஹைட்ரேட் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேங்க நானு. புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து என்னோட மீல்ல வந்து கண்டிப்பா வந்து புரோட்டீன் இருக்கும். நீங்க எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கும்போது, அந்த டே ஃபுல்லாவே நீங்க வந்து ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு. அதோட என்னன்னா மெயினா உங்களுக்கு ரொம்ப வந்து பசி தெரியாது மக்களே. ஆ ந நீங்க வெஜிடேரியனா இருந்தா பயறு வகைகள் எடுத்துக்கலாம். இல்ல பன்னீர் வந்து சாலோ ஃப்ரை மாரி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை கல்லுல லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதில மசாலாலாம் போட்டு பன்னீர் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்க பயறு, பன்னீரு, காளான் இதெல்லாமே வெஜிடேரியன் சோர்ஸுக்கு. அப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து முட்டை எடுத்துக்கலாம் நீங்க. முட்டை தான் நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கக்கூடிய புரோட்டீன்ங்க நம்மளுக்கு. நீங்க வந்து ரெகுலராவே அ அதுவும் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் தான் நான் வந்து ஹோல் எக் தான் எடுத்துப்பேன். எல்லோலாம் எடுத்துக்காமலாம் இல்ல. 2 பாயில்டு எக் வந்து நான் தாராளமா எடுத்துக்கலாங்க. அது வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து கம்மி பண்ணி தான் குடுக்கும். புரோட்டீன் இருக்கனால வந்து அந்த எப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் ஏறும்னு நெனச்சு சாப்பிடாம இருக்காதீங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து புரோட்டீன் வந்து தேவ. அந்த புரோட்டீன் நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளோட அந்த பசிக்கிற தன்மைய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதாவது எதையாவது சாப்பிடணும் பிஞ்ச் ஈட்டிங் சொல்லுவாங்கல்ல. எதையாவது சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும் அந்த மாரி வந்து உணர்வுகள வந்து நம்மளுக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து தூண்ட விடாது. நம்ம வந்து கண்ட்ரோலா நம்மளே கண்ட்ரோலா வச்சுக்கணும் நம்மள. யாராச்சு லைட்டா ஏதாவது சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடணும்னு தோணாது. அந்த மாரி ஒரு கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க வந்து புரோட்டீன் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த சாப்பாடு அதாவது ஒயிட் ரைஸ் அதெல்லாமே ஒரு டைம் எடுத்துக்கோங்க. நீங்க மார்னிங் இட்லி, தோசை சாப்பிட்டீங்கன்னா, மத்தியானம் வந்து கஞ்சி அது மாரி எடுத்துக்கோங்க. இல்ல நான் மார்னிங் வந்து இப்போ ரைஸ்லாம் எதுவும் தோசை, இட்லிலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிறது. எப்பயாச்சும் தான் வீக்கெண்ட் அது மாரினா ஒரு ஆசைக்கு சாப்பிடுவேன். அந்த மாரி இருக்கும்போது மதியானம் வந்து நான் ஒயிட் ரைஸ் எடுத்துப்பேன் மக்களே. இந்த மாரி தான். 1 டைம் வந்து ஒயிட் ரைஸு, மார்னிங் வந்து
புரோட்டீன் ரிச்சு அப்புறம் வந்து ஒரு வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கும்போது புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச மாதிரி மார்னிங் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூனில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸுமே வந்து ரொம்ப அளவா எடுத்துக்கோங்க. ரொம்ப வேணாம் ஹெவியா. அப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். மதியானத்துக்கு ஒரு முட்டை வச்சுக்கோங்க. இல்லன்னா பன்னீர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களோட ஒரு மீல்லையுமே புரோட்டீனும், ஃபைபரும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். நான் வந்து இதுக்கு மொத நாள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபங்ஷன் போயிட்டு, அப்புறம் வீட்லயும் மத்தியானம் சாப்பாடு, காலையிலயும் உப்புமா 3 நேரமுமே எடுத்துக்கும்போது, எனக்கு மறுநாள் காலைல நான் செக் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோ கூட ஏறுன மாரி, 1 கிலோ கிட்ட அதிகமா காட்டுச்சு. ஐய்யய்யோ! என்னடா இது அப்டின்ட்டு. ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து பயப்படவே கூடாது. அதாவது கவலைப்படவே கூடாது. நம்மளுக்கு வந்து வாட்டர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாரி ஏறவும், இறங்கவும் இருக்கும். நம்ம மொத நாள் வந்து நம்ம நார்மலா சாப்பிடுறத விட அதிகமா சாப்பிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த 1 கிலோ ஏறுனதுக்காக நம்ம வந்து ஷாக் ஆயிறக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மறுநாள் செக் பண்ணும்போது, அந்த ஏறுன வாட்டர் வெயிட் வந்து அழகா ரெட்யூஸ் ஆயிரும் மக்களே. அதனால வந்து இந்த வெயிட் லாஸ்ல வந்து நம்ம ஏறிருச்சு, இறங்கிருச்சேன்னு வந்து நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோ, டென்ஷனோ ஆக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து குறையும். ஆனா அந்த ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஏறிரும். எனக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு சோறு அதிகமா சாப்பிட்டா கூட ஏறும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி உடம்பு தான் நம்மலாம். நான் அந்த மாரி தாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்பவே இதுவா இருக்கும். அப்படி இருந்தும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம சாப்பிட்டுர்றேன் நானு. இப்போ 15 டேஸ் கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணோம் 13 டேஸ். ஆனா ஒரு 2 டேஸ் அப்படி இப்படின்னு போச்சு. அப்படி இப்படின்னு போச்சுன்னா கூட எனக்கு 3 நேரம் கார்ப் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அது கொஞ்சம் வித்தியாசமான ரிசல்ட் குடுக்குது. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு மத்தியானம் கூட ரைஸ் தான் சாப்பிட்டேன். இனி போகக்கூடிய லாஸ்ட்டு 1 டேவா 1 வீக்காவது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இப்போ இன்னும் 2 வாரம் நம்மளுக்கு இருக்கு. 2 வாரம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் மக்களே. ஆனா கொஞ்சம் பசிக்குது அடிக்கடி. கொஞ்சம் டயர்டாவும் இருக்குது. நீங்க கொஞ்சம் பசிக்கும்போது கொஞ்சம் நட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாம்பழ சீசன் இப்போ இருக்கனால ஒரு மாம்பழம் அந்த மாரி எடுத்துட்டுருக்கேன். மாம்பழம் 6:30 போல ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலே எனக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும் மக்களே. அதனால வந்து நான் அதுதான் எடுத்துட்டுருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நைட்டுக்கு வந்து ஒரு ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்பல்லையா 2 இட்லி எடுத்துக்கோங்க. அப்பல்லையா சாலட் எடுத்துக்கலாம். இல்லன்னா 2 முட்டைய அப்படியே லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு, லைட்டா இது பண்ணிட்டு நீங்க ஹாஃப் பாயில் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இல்ல வெஜிடபிள் சூப் மாரி வச்சு குடிக்கலாம் மக்களே. இந்த மாரி லைட் ஃபுட்டா வந்து நீங்க இது உங்களோட டின்னர் எடுத்துக்கோங்க. ஏர்லி டின்னர் முடிக்க பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்குள்ள, இல்ல அதிகபட்சம் ஒரு 8 மணிக்குள்ளவாது உங்களோட டின்னர வந்து முடிங்க. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நானு. ஒரு லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள மாரி வளர்ந்து வர சேனலுக்கு உங்களோட ஆதரவ குடுங்க மக்களே. நம்மளும் வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்களும் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாவும் இருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ புடிச்சிருக்கா? நான் வந்து புதுசா தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனா வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ. தேங்க் யூ ஸோ மச்.